அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் வணக்கம். நம்ம சிவா மகாபுராண கதைகளை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில நீதி தொடர்ச்சி இன்னைக்கு நாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, கங்கா துவாரமும் திரியம்பகலிங்கம் மகிமையும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பிரம்மா முதலான தேவர்களும் சப்த ரிஷிகளும் நாதன தீர்த்தங்களுக்கு வந்து கௌதமரையும் கங்கையும் சிவபெருமானையும் கண்டு ஜெய ஜெய என்று பூஜித்து பலவாறாக துதித்து மகிழ்ந்தார்கள். கங்கையும் சிவபெருமானும் மகிழ்ச்சி அடைந்து, நீங்கள் வேண்டும் வரம் என்ன என்று கேட்டார்கள். நீங்கள் இருவரும் எப்போதும் இவ்விடத்திலேயே எழுந்தருளிருந்து நற்கர்மம் புரிய முனிவர்களுக்கு எல்லாம் அருள் பாலிக்க வேண்டும் என்று ரிஷிகள் கூறினார்கள். கங்கை அவர்களை நோக்கி, நீங்கள் யாவருமே தீர்த்த சுரூபமாக நிற்பதால் நான் இங்கிருந்தால் என்னை இல்லாவிட்டால்தான் என்ன? நீங்கள் யாவருமே கௌரவமிடத்திலே இருக்க வேண்டும். நான் மட்டும் தற்சமயம் போகிறேன். உங்களுக்கெல்லாம் சேமம் உண்டாகட்டும். நீங்கள் உலகத்தை புனிதமாக்கி கொண்டு இங்கே இருங்கள் என்றாள். உடனே தேவர்கள் முனிவர்கள் யாவரும் மீண்டும் கங்கையை வணங்கி, தாயே, எங்களை எல்லாம் புனிதமாக்கும் நிமித்தமாக நீ இங்கேயே இருக்க வேண்டும் என்று வேண்டினர். அதற்கு அவள், உங்களை விட என்னிடம் அப்படி என்ன சிறப்பு இருக்கிறது என்று கேட்டாள். அப்போது நதி மங்கையர் அவளை நோக்கி, தாயே, மானிடர்கள் செய்த பாவங்களை எல்லாம் அவர்கள் எங்களை சேவிப்பதாலும் எங்களிடம் ஸ்நானம் தானாதிகளை செய்ததாலும் 11 ஆண்டுகளிலும் பெற்ற அவற்றை 12வது ஆண்டில் யாவரும் சிங்க ராசியில் பிரகஸ்பதி பிரவேசிக்கும் போது உன்னிடம் வந்து சாணம் செய்து போக்கடித்து கொண்டிருப்போம். ஆகையால் நீ எங்களுக்காக வேணும் தயவு செய்து சிவபெருமானோடு இங்கேயே எழுந்தருளிக்க வேண்டும். குரு சிங்கத்திற்கு எழுந்தருளிருக்கும் 1 வருஷ காலம் வரையில் இங்கே வந்து உன்னிடத்தில் ஸ்நானம் செய்து எங்கள் பாவத்தை ஒழித்து செல்வோம் என்று விண்ணப்பித்தார்கள். அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி கௌதமருக்கு கொடுத்த வரம் காரணமாகவும் கங்காதேவியும் சிவபெருமானும் அங்கேயே எழுந்தருளி இருக்கிறார்கள். அந்த நாள் முதல் சிம்ம ராசியில் குரு பிரவேசிக்கும் பொழுதெல்லாம் பிரமாதி தேவர்கள் தீர்த்தங்கள் சேஸ்திரங்கள் யாவரும் வருவார்கள். ஆகையால் சிங்கார ராசியில் குரு பிரவேசித்திருக்கும் காலத்தில் பிற தீர்த்தங்களில் ஸ்நானம் செய்வதனால் ஒரு பயனும் இல்லை. அந்த சிங்க குரு கழிந்த பிறகுதான் அந்த தீர்த்தங்கள் நம் இடத்தில் இருக்கும். ஆகையால் அவற்றுக்குரிய பயணங்களை அளிக்க சக்தி உடையவனாக இருக்கும். எப்படி இருப்பினும் கங்கை, நர்மதை, கயை, கோமதி இவற்றில் எந்த காலத்திலும் ஸ்நானம் செய்யலாம். சிங்ககுரு என்பது கணக்கில்லை. தீர்த்த யாத்திரை செல்பவர்கள் முதலில் கோமதி நதிக்கு சென்று அதன் பிறகே கோதாவரி நதி அடைந்து மீண்டும் கோமதி நதிக்கு சென்று ஸ்நானம் செய்தால் சகல பாவங்களும் ஒழிய பெறுவர். இந்த கோதாவரிக்கு கௌதமி என்று பெயர். இப்பொழுது கௌதமி தீர்த்த கரையில் எழுந்தருளிக்கும் திரையம்பகரேஸ்வர ஜோதிர்லிங்க மகிமையை சொன்னேன். இவ்வாறு சுதுமா முனிவர் கூறினார். 12 ஜோதிர்லிங்கத்துல நம்ம இப்போ திரையம்பகரேஸ்வரரை பத்தி சௌனகாதி முனிவர்கள் அவரை நோக்கி, மாதவரே, கங்கை ஜலமயமாக வந்ததாக இந்த சரித்திரத்தில் சொன்னீர்களே, அது எங்கிருந்து வந்தது? கௌதம முனிவருக்கு அபகாரம் செய்த துஷ்ட பிராமணர்கள் அதற்காக என்ன கதி அடைந்தார்கள்? அவற்றையும் எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று வேண்டினார்கள். அதுக்கும் சுதமா முனிவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முனிவர்களே கேளுங்கள். கௌதமரால் பிரார்த்திக்க பெற்ற கங்கையானவள் பிரம்மகிரியில் இருக்கும் அத்தி மரத்தின் வேரிலிருந்து புலப்பட்டு வந்தாள். அவ்விடத்தில் கௌதம ஸ்நானம் செய்து கிருதார்த்தனானார். அநேக முனிவர்களும் மானுடர்களும் அங்கே புண்ணிய நீராடி கிருதார்த்தனானார்கள். அது தோன்றிய இடத்திற்கு கங்கா துவாரம் என்ற பெயர் பிரசித்தமாக உள்ளது. இனி கௌதம துவேஷனான முனிவர்கள் கதியை சொல்கிறேன் கேளுங்கள். அவ்வேதியர்கள் அந்த கௌதமி தீர்த்தத்தில் பிரம்மாதி தேவர்கள் வந்து ஸ்நானம் செய்வதை பற்றி கேள்வியுற்று தங்களும் அதிலே நீராட விரும்பி வந்தார்கள். அதை கண்டதும் கங்கை அந்த பாவிகள் தன்னிடத்தில் ஸ்நானம் செய்வதை மனம் சகியாமல் மறைய முயன்றாள். உடனே கௌதம முனிவர், இவ்வந்தனர்கள் யோகியரானாலும் அயோக்கியரானாலும் என்னுடைய ஆசிரமத்திற்கு வந்து காலம் கழிப்பவர்கள். இவர்கள் செய்த காரியங்களாலேயே நான் உன்னையும் சிவபெருமானும் இங்கு இருக்க பெற்றேன் என்றார். அதற்கு கங்கை, இவர்கள் மிகவும் கொடியவர்கள், துரோகிகள், செய்நின்றி மறந்தவர்கள், நீசகர்கள், அகங்காரர்கள், கபடவாதிகள், வேடதாரிகள். ஆகையால் இவர்களை விலக்க வேண்டும் என்று கூறினாள். கௌதமரோ, தாயே, நான் சொல்வதை கேட்க வேண்டும். அபகாரம் செய்தவர்களுக்கு யார் உபகாரம் செய்கிறார்களோ அத்தகைய புண்ணிய புருஷர்களால் நான் பவித்திரம் அடைகிறேன் என்று லோகநாதரான சிவபெருமானே சொல்லியிருக்கிறார். ஆகையால் அவரது வார்த்தையும் நீ பரிபாலிசிக்க வேண்டும் என்று சொல்ல, ஆகாயவாணி மீண்டும், கௌதமரே, நீ சொல்வது உண்மை. ஆயினும் அவர்களுக்கு மோடு கூடியிருக்கும் யோகியதையை நீர் அடைவதற்காக வேண்டி அவர்கள் உண்மை பிரம்மகிரியை 108 பிரதட்சணம் செய்ய சொன்னார்கள் அல்லவா? இப்போது அவர்களுக்கும் இந்த பிரம்மகிரியை 108 பிரதர்ஷனங்கள் செய்ய வேண்டும். அதனால் அவர்கள் செய்த துஷ்கிரியத்திற்கு பிராயச்சித்தம் உண்டாகி யோகியர்கள் ஆவார்கள் என்றாள்.
அதை கேட்டுக்கொண்டிருந்த முனிவர்கள் அப்படியே பிரம்மகிரியை 101 முறை வலம் வந்து நின்றார்கள். பிறகு கௌதமர் கங்கையை தியானித்து, கங்கா தேவியே, இவர்களுக்கெல்லாம் அருள் புரிய வேண்டும் என்று இறைஞ்சினார். கங்கையும் கௌதமரின் விருப்பத்திற்கேற்ப அனுகிரகித்தாள். அதன் பிறகு அவர்கள் கங்கா துவாரத்தின் கீழ்ப்பாக்கத்தில் தர்பையால் செய்த பவித்திரம் அணிந்து முறைப்படி ஸ்நானம் செய்தார்கள். அந்த இடம் குசாவர்த்தம் என்ற பெயரை பெறலாயிற்று. அங்கு கங்கை பிரதிட்சயமாக இருந்தாள். அகல்யா தேவியை அவமதித்து பேசிய முனிபத்தினிகளுக்கு அங்கு ஸ்நானம் செய்து சிவதரிசனமும் செய்துவிட்டு மட்டற்ற மகிழ்ச்சியுடன் இருந்தார்கள். கங்கா துவாரம், குசாவர்த்தம், திரையம்பகரேஸ்வரர் சந்நிதி புண்ணிய தீர்த்தங்களில் கங்கையை தரிசித்து கோடி தீர்த்தம் இவ்விடங்களில் ஓரிடத்திலாவது ஸ்நானம் செய்தவன் மீண்டும் கற்ப பாயாச பையை அடைய மாட்டார்கள். அத்தகைய கோதாவரின் மகிமையை நான் என்னவென்று சொல்வேன்? பிரம்மா, விஷ்ணு, ருத்திரர்கள் தினமும் அதனை சேவிப்பார்கள். கோதாவரியை சேவிக்காதவர்கள் தேவர்கள், முனிவர்கள், பெரியோர்கள் ஒருவரும் இல்லர். சாமானிய மானுடனும் இத்தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்தால் சகல சுகங்களையும் அனுபவித்து மோட்சமடைவான். இதன் சிறப்பை அறிந்தவன் முறைப்படி ஸ்நானம் செய்தால் அவன் பெரும்பேற்றை என்னவென்று சொல்வேன்? பூர்வத்தில் ஸ்ரீ ராமபிரான் இந்த கோதாவரி நதியை கண்டு தான் உலகத்தை பவித்திரம் செய்விக்க எண்ணி பஞ்சவடி தீர்த்தத்தில் இருந்தான். முதலில் கங்கையும் பின்னர் சிவபெருமானும் அதற்கு பின் விஷ்ணுவுமாக இம்மூவர் பொருந்தியிருக்கும் புண்ணிய சேஸ்திரத்தில் வசிப்பவர்களுக்கு துர்லாபமானது ஒன்றுமில்லை. பிறந்தது முதல் மரணமறையில் காஷி சேஸ்திரத்தில் வாசம் செய்தவன் அடையும் பயனை இந்த பஞ்சவடி தீர்த்தத்தில் ஒரு ஜாம காலம் வசித்தவன் அடைந்து விடுவான். முதலில் உலக சங்கரனாகிய திரையம்பரேஸ்வரரையும், பிறகு ஸ்ரீராமனையும், பிறகு கங்கா துவாரத்தையும் தரிசிப்பவர்கள் சகல பாவங்களில் இருந்து நீங்குவார்கள். இந்த தீர்த்தங்களில் ஸ்நானம் செய்தவர்கள் ஜீவன் முக்தவர்கள். கௌதமரும் மற்ற முனிவர்களும் ஒன்று கூடி அங்கு சுகத்திருத்தார்கள். கௌதம நதியின் மகிமையையும் திரையம்பகேஸ்வர பிரபாவத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். இவற்றை பக்தியோடு கேட்டவர்கள் இஷ்ட காமியங்களை பெற்று மகிழ்வார்கள். இனி வைத்தியநாதேஸ்வரர் பிரபாவத்தை சொல்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஜோதிர்லிங்கம் வைத்தியநாதேஸ்வரர். இதை நம்ம நாளைக்கு தொடர்ந்து பார்க்கலாம். தொடர்ந்து பயணிப்போம் இறைவர்களோடு. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி. நன்றி, வணக்கம்.